வணக்கம். குக்கிங் அலப்பறை. இன்றைக்கி நான் தட்டை செய்ய போகிறேன். தட்டை செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 50 கிராம் கலக்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆறட்டணும். கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். வறுத்ததை அதை பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய் எடுத்து இதையும் அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கடலையும் பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரிசி நல்லா ஈரப்பதமாக எடுத்து அரைச்சி அதை வறுத்துட்டு பொடி பண்ண மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அதில் கடலை தூள் பண்ண கடலை, பொடிச்சு வச்ச கலக்காய் தூள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு சீரகத்தூள், சால்ட்டு தேவையான அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாகவும் போகக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் வெடிப்பு விடும், தண்ணியாக இருந்தால் தட்டை வராது. இதை நல்லா பக்குவமாக பிசைஞ்சு வெடிச்சிட்டு அதை இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஷீட் போட்டு எண்ணெய் தடவி அது பிசைஞ்சு வச்ச உருண்டையை சின்ன சின்னதாக பிடிச்சி அதை தட்டிக்கலாம். தட்டினதை எண்ணெய் காயட்டணும், அதில் போட்டு எடுத்துடலாம். போட்டதை உடனே திருப்பாதீங்க, வெடிப்பு விட்டுடும். அது வெடிப்பு விடாமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் நேரம், அது கொஞ்சம் வெளியே வந்த பிறகு கொஞ்சம் நேரம் விட்டு மெதுவாக லேசாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டோன்னா கொஞ்சம் லேசாக கலர் மாறும். அந்த கொதிப்பு அடங்கினோடனே அது போய் கீழே அப்படியே உட்காந்துடும். தட்டை கீழே உட்காந்த உடனே அது வெந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அது வெந்ததை அப்புறம் எடுத்து எண்ணெயெல்லாம் நல்லா இருத்த பிறகு அதை பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் அழகாக இருக்கும். ரொம்ப எவ்வளோ நேரம் விட்டாலும் அந்த கலர் மாறாத அழகாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை பாருங்கள், செஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.